தமிழ்நாட்டில் மே மாதத்தில் வெயிலின் தாக்கமும் மழையும் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். வானிலை மையம் தரப்பிலிருந்து என்ன அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது, விரிவா சொல்லுங்க. கோடை காலத்துல வெயிலுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டக்கூடிய சூழல்ல மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்தில் கடுமையான வெயிலினுடைய தாக்கம் இருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். இந்த சூழல்ல மே மாதத்தில் வழக்கத்தை விட வெயிலினுடைய தாக்கம் சற்று அதிகமாக இருக்கக்கூடும் என்ற அறிவிப்பை வானிலை ஆய்வும் தற்போது வெளியிட்டிருக்கிறாங்க. நீண்ட கால வானிலை முன்னறிவிப்புல மே மாதத்துக்கான முன்னறிவிப்பு இன்று தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த முன்னறிவிப்புல இந்த மே மாதத்துல நமக்கு வெயிலுடைய தாக்கம் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும், அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறாங்க. வெப்ப அலை என குறிப்பிடுவது இயல்பான அதிகபட்ச வெப்பநிலையை விட 5 டிகிரி செல்சியஸ் என்ற வெயிலுடைய தாக்கம் கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் அதனை வெப்ப என்று வானிலை ஆய்வு குறிப்பிடுறாங்க. அந்த வகையில தமிழ்நாட்டில் இந்த காலகட்டங்களில் சராசரியாக வெயிலுடைய தாக்கம் என்பது 38 to 39 டிகிரி செல்சியஸ்ல இருக்கக்கூடும். இதிலிருந்து கூடுதலாக 5 டிகிரி எனும் பொழுது 42, 43 என்ற டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பம் எட்டக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக ஒரு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு கொடுத்திருக்காங்க. அது வெப்ப அலைக்கான எச்சரிக்கை. அதே நேரத்தில் சராசரியான வெயிலுடைய தாக்கம் என்பது 38 டிகிரி செல்சியஸ் எனக்கூடிய சூழல்ல வெயிலுடைய தாக்கம் இயல்பை விட அதிகமாக 2 டிகிரி வரையிலும் கூடுதலாக இருக்கக்கூடும் என்பதனால் பல இடங்களில் 40 டிகிரி செல்சியஸை மே மாதத்தில் தொடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் மழைக்கான வாய்ப்பு, கோடை காலத்தில் மழைக்கான வாய்ப்பும் அதே போல வெயிலை பொழிவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வழக்கமாக தமிழ்நாட்டில் கோடை மழை என்பது சராசரியாக 66.3 மில்லிமீட்டர் மே மாதத்தில் பெய்யக்கூடிய மழை. இந்த மே மாதத்தில் பெய்யக்கூடிய 66.3 மில்லிமீட்டர் என்ற அளவை விட இந்த மே மாதம் அதிகமாக மழைப்பொழிவை தமிழ்நாடு எதிர்க்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் கோடை காலம் என குறிப்பிடக்கூடிய மார்ச், ஏப்ரல், மே ஆகிய இந்த 3 மாதத்திலும் தமிழ்நாட்டின் சராசரி மழை அளவு 125 மில்லிமீட்டர். அதை விட சற்று கூடுதலான மழைப்பொழிவு இந்த கோடை காலம் முடியும் தருவாயில ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. இதுபோல் இந்த மே மாதம் என்பது தமிழ்நாட்டுக்கு வெயிலினுடைய தாக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.